அனைவருக்கும் என் அன்பும் மரியாதையும் கலந்த வணக்கங்கள். எழுத்தை நேசிக்கும் இதயங்களின் முன் நிற்கும் இந்த தருணம் என் வாழ்வின் மிக உன்னதமான பெருமிதமான தருணம். ஒரு மனிதனின் வாழ்வில் சில கனவுகள் அவனுக்காக மட்டுமே பிறப்பதில்லை, சமூகத்திற்காகவும் மொழிக்காகவும் வருங்கால தலைமுறைக்காகவும் பிறக்கின்றன. அப்படி பிறந்த கனவுகளில் ஒன்றுதான் யாழ்மொழி பதிப்பகம். 2024ஆம் ஆண்டில் நான் தொடங்கிய இந்த பதிப்பகம் வெறும் தொழில் முனைவு முயற்சியாக அல்லாமல் தமிழ் மொழியின் மீது நான் கொண்டிருந்த பேரன்பின் வெளிப்பாடு. எழுத விரும்பும் பலரின் உள்ளங்களில் உறங்கிக் கொண்டிருந்த கனவுகளுக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்ற எண்ணமே இந்த பயணத்தின் தொடக்கம். யாழ்மொழி பதிப்பகத்தின் முதல் நூல் தந்தை மொழி. மறைந்த என் தந்தையின் நினைவுகளை வெறும் கண்ணீராக அல்லாமல் காலத்தால் அழியாத எழுத்துக்களாக மாற்ற வேண்டும் என்ற ஏக்கத்தில் இந்த நூல் பிறந்தது. ஒரு மகளின் மன உணர்வுகளும் ஒரு தந்தையின் வாழ்வு பாதையும் அதில் ஒன்றாக கலந்திருக்கின்றன. இருப்பினும் அக்காலகட்டத்தில் தொடர்ந்து பதிப்பக பணிகளை செய்ய இயலவில்லை. அப்போது கல்வி நிறுவனம் ஒன்றில் முதுகலை வணிகவியல் மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஆசிரியர் பணி எனக்கு பிடித்திருந்தாலும் எழுத்து பணியில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள இயலவில்லை. ஆதலால் பேராசிரியர் பணியை தொடர்ந்துவிட்டு யாழ்மொழியை கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முழுமையாக கையில் எடுத்தேன். இன்றுடன் என்னுடைய 4 நூல்களையும் சேர்த்து மொத்தம் 30 நூல்களை யாழ்மொழி வெளியிட்டுள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதை விடவும் பெருமகிழ்வு தருவது என்னவென்றால், புதிய எழுத்தாளர்களின் கனவுகளுக்கு நான் ஒரு சிறிய பாலமாக இருந்திருக்கிறேன். எழுத்து என்பது புகழை பெறுவதற்கான பாதை மட்டுமல்ல, அது பிறர் மனதில் ஒளியேற்றுவதற்கான ஒரு சமூக பொறுப்பு என்று நான் நம்புகிறேன். ஒரு கவிஞரின் எழுத்தாளரின் படைப்புகளுக்கு எமது பதிப்பகத்தின் வழியே இறக்கைகள் தருவதாய் உளமாற உணர்கிறேன். தமிழ் மொழி வாழ வேண்டும் என்றால் புதிய புத்தகங்கள் பிறக்க வேண்டும். புத்தகங்கள் பிறக்க வேண்டும் என்றால் எழுத்தாளர்களின் உள்ளங்கள் தளரக்கூடாது. அந்த நம்பிக்கையோடும் தமிழின் மீது கொண்ட தீர அன்போடும் நான் தொடர்ந்து எழுதி கொண்டும் நம் பதிப்பகத்தின் மூலம் சிறந்த எழுத்துக்களை பதிப்பித்துக் கொண்டும் இருப்பேன். எழுத்தின் வழியே மனிதர்களின் இதயங்களை இணைக்கும் இந்த இலக்கிய கப்பலின் பயணம் தங்களின் பேராதரவு என்னும் பெருங்கடலில் களிப்புற மிதந்து என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.